சரி அதை விடுங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு வேலல் சைக்கிள் வச்சுருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் டிவிஎஸ் சாம்ப் வாங்கிட்டீங்க, நீல கலர். அதுக்கப்புறம் அந்த சைக்கிளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எனக்கு டிவிஎஸ் சாம்புக்கு என்ன ஆச்சுன்னே ஞாபகம் இல்லை. சரி ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த சைக்கிளுக்கு பின்மருக்கால அண்டர்டேக்கர்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். கரெக்டா? அது ஒன்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நம்ம அமுதா ஃபேன்ஸில் வாங்கினேன். டபிள்யூ அண்டர்டேக்கர். அந்த பிரச்சனையில் நீங்கள் ஊரை விட்டு கிளம்புனீங்கல்ல, அப்போ வீட்டில் இருக்கிற எல்லா ஜாமானையும் ஒன்று விடாமல் எடுத்துட்டீங்க. இந்த சைக்கிளை மட்டும் என்ன நினச்சங்களோ தெரியல, அப்போ இருக்கிற கஷ்டத்தையும் மீறி இந்த சைக்கிளை தேவைப்படுறங்க யாருக்காவது கொடுத்துருங்கன்னு நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொன்னதா உங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். சொன்னீங்களா? அதை நான் அப்போயே ஒரு 7-8 வருஷமாக ஓட்டிட்டேன். அது அப்போயே பழசாயிடுச்சு. நொங்கு வண்டி ஓட்டுற பையலுக்கு புதுசு என்ன பழசு என்ன? சைக்கிள் வந்து தெரிஞ்சதும் நைட்டு பூரா தூங்கவே இல்லை, அதே நினப்பு. மண்ணல் காலையில் எழுந்திரிச்சு சைக்கிள் எடுக்க நானும் ஒருவன் எங்கள் அப்பா கிட்ட ஆட்டம் பிடிக்கிறேன். எங்கள் அப்பா அதெல்லாம் வேணாம், நீ ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போ. நான் தஞ்சாவூர் போய் சைக்கிள் எடுத்து சரி பார்த்து ஆயிலாம் போட்டு கொண்டு வரேன்னு கழட்டி விட்டார். அன்னைக்கு பூரா ஸ்கூலில் ஒரு வகுப்புலையும் பாடத்தை கவனிக்கவே முடியல. சைக்கிள் எவ்வளோ பெருசாக இருக்கும், என்ன கலரில் இருக்கும், எனக்கு 8 மானு ஒரே கற்பனை. நீங்களாம் கிளம்புனதும் எங்கள் அப்பா உங்கள் வீட்டை கூட்டி பெருக்கி கழுவி விட்டு பூட்டி சாவி எடுத்துகிட்டு போய் அந்த கம்யூனிட்டி மண்ணில் விட்டு அஞ்சிட்டு சைக்கிளை சும்மா புதுசு மாதிரி பண்ணி பஸ்ஸு டாப்பில் போட்டு கொண்டாண்டாரு. உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு, எனக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அதான் அழகு. உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டே வந்தவர் திருக்கோடியிலேருந்து பெல்லை அடிச்சுக்கிட்டே வராரு. பெல்லு சத்தம் கேட்டதும் வீட்டிலேருந்து எந்திரிச்சு ஓடுறேன், கையை தட்டிக்கிட்டே சைக்கிள் பின்னாடியே ஓடியாரேன். எங்கள் அப்பா வண்டி நிறுத்தி முன்னாடி ஏற்றி வச்சு ஒரு ரவுண்டு அடிச்சாருத்தான். அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னு கத்துறேன். எங்கள் அம்மா சிரிக்குது. அப்புறம் என் தம்பியை எங்கள் அம்மாவை சேர்த்து ஒரு ரவுண்டு அடித்தார். நாங்கள் 4 பேரும் ஒன்றா தீபாவளி பொங்கல் கூட ஒரு சந்தோஷமாக இருந்தது கிடையாது தான். அதுக்கப்புறம் தொங்குது திங்கிறது எல்லாமே சைக்கிள் கிட்ட தான். கொஞ்ச நாள் சைக்கிளை தள்ளிக்கிட்டே தெருவில் ஓடுவேன். அப்புறம் காலை உந்தி உந்தி தள்ளுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு பயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பெரிய விஷயம். குரங்கு பயில் அடிச்சுக்கிட்டு கடைக்கு போகிறது, கடை வீதிக்கு போகிறது, விளையாட போகிறதுன்னு வாரக்கணக்காக குரங்கு பயில் அடிச்சுக்கிட்டே பார்த்து எங்கள் தெருவில் ஒருத்தவர் மேலே உட்காந்து விட சொல்லித்தரேன்டான்னாரு. எனக்கு பயம், ஏறவே மாட்டேன்ட்டேன். நான் பிடிச்சிக்கிறேன்டா, கீழே விட மாட்டேன்னு சொல்லி தள்ளி விட்டார். சரி அவர் பிடிச்சிக்கிறாரு தேதியில் கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டேன். என்னடா கூட வந்த சத்தத்தையுமே காணுமேனு திரும்பி பார்க்குறேன், ஆளை காணோம். அவர் அங்கேயே நின்ட்டார் போல. எனக்கு ஆடி போச்சு. சின்ன கை வரையா பிரேக்கு பிடிக்க முடியல. காலை உந்தியா நின்றான்னு பார்க்குறேன், எட்டலை. என்னடா பண்ணுறது யோசிக்கிறதுக்குள்ள எங்கள் சீட்டை தாண்டிட்டேன். நல்ல வேலையா அவங்க வீடு கட்ட ஆத்து மண்ணில் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் போய் விட்ட வேகத்துக்கு எம்பி அடி கொஞ்சம் செங்கல் இடிச்சு இந்த பாருங்க பிச்சிடுச்சு. அப்போ கூட சைக்கிளுக்கு என்னாச்சும் தான் பயந்துட்டேன். சுற்றிருக்கெல்லாம் ஓடியாந்து தூக்கி விட்டு புறமாறு கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அனுப்பி விட்டாங்க. ஆனால் அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் தான். அதுக்கப்புறம் சைக்கிள் தான். அதை ஓட்டுறது துடைக்கிறது என்ன பண்ணு சும்மா பலன்னு வச்சுருப்பேன். வாரம் பூரா நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். வார கடைசியில் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போவார். தெருவா வீடு வீடா சேலை வைக்க. அதில் அவருக்கு நல்ல வருமானம். அதை வச்சு என்னை என் தம்பி நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சார். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். சைக்கிள் நல்லா அனுப்பி வச்சாங்க. இல்லை பஸ்ஸில் எல்லாம் போனோம் வரணும், அதுக்கெலாம் எது காசு? நாள் டேய் தம்பியை பத்திரமா கூப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்டார். அதே மாதிரி சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னிலேருந்து இந்த மனுஷன் நினச்சாலே தெரியல தான். என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஏன் பேரை சொல்லி கூட கொண்டு தான். பெரியவன் வந்துட்டானா, பெரியவன் சாப்பிட்டானான்னு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் நம்ம அப்போல்லாம் ஒன்றும் இல்லை தான். ஆனால் அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லுவாரான், ஏய் எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாத, பெரியவன் பார்த்துப்பான்னு. ஒரு வகையில் இந்த சைக்கிள் சகலத்தையும் மாற்றிருச்சு தான். எங்கள் அப்பா சம்பாதிச்சது
நான் படித்தது, என் தம்பி காலேஜுக்கு போனது, என் கல்யாணத்துக்கு கூட அதில் தான் வந்து இறங்கினேன். உங்கள் சைக்கிள் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், என் வாழ்க்கையே வேறத்தான். இது இல்லை. இவ்வளோலாம் நல்லது நடக்கும்னு நினச்செல்லாம் சொல்லலை. நீங்கள் என்ன நினச்சி சைக்கிளை கொடுத்தீங்களோ, உங்கள் அப்பா என்ன நினச்சி அதை எனக்கு கொடுத்தவரை தெரியலத்தான். ஒவ்வொரு ஆயுத பூச்சிக்கும் இந்த சைக்கிளை தான் சாமியாக நினச்சி கும்பிடுறேன். தேங்க்ஸ் தான்.